அண்ணா ரெடியா? டைம் ஆச்சுண்ணே. ஹாய் சார். ஹலோ சித்தார்த். எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நீங்க? ஐம் குட் சார். என்ன சார் ரொம்ப நாள் ஆளவே காணோம்? ஒரு பிஸ்னஸ் விஷயமா துபாய் போயிருந்தேன். ஓகே. 2 days முன்னாடி தான் வந்தேன். ஓ வாவ் சார். டீல்லாம் ஓகே தானே? ஆல்மோஸ்ட் த்ரூ தான். பார்ப்போம். ஓ வாவ், டெஃபினட்டாக ஓகே ஆகும் சார். தேங்க்ஸ் மேன். அண்ட் யூஷுவல் தானே சார்? இல்லை சிட், ஆக்சுவலி ஐம் வெயிட்டிங் ஃபார் சம்ஒன். ஓ உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இப்போ பொண்ணு பார்த்துட்டு தான் வரேன். சூப்பர் சார். தனியாக பேசணும்னு தோணுச்சு, அதுவும் ஒரு காஃபியோட பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அவங்க வீட்டில் சொன்னேன், ஓகேன்னு சொன்னாங்க. பட் சேர்ந்து போகக்கூடாதுன்னு ஒரு செக் வச்சாங்க. ஓ ஓகே. சரி ஓகே சொன்னதே பெரிய விஷயம்ட்டு என் கார் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஷீஸ் ஆன் அவே. அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் பொண்ணு பார்க்க போயிட்டு அப்படியே காஃபி டேட், இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். பட் இப்போ நேர்லேயே பார்க்குறேன். ஓகே சார், இஃப் யூ நீட் எனி திங் ஜஸ்ட் லெட் மீ நோ ப்ளீஸ். ஹாய், வாங்க. ஹாய். ப்ளீஸ். ஆர்டர் ப்ளீஸ். ஒரு சிக்கன் பர்கர். மேடம் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? திஸ் இஸ் மை ஃபேவரட் கெஃபே. அடிக்கடி இங்கே தான் வருவேன். இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா? இல்லை. என்னோட லைஃப்பில் பெஸ்ட் டிசிஷன் எல்லாமே இந்த கெஃபேல தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டிசிஷனும் இங்கேயே எடுத்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். சொல்லிகிட்டே இருக்கும்போது கெஃபே ஓனரே வந்துட்டார். சிட், திஸ் இஸ் மித்ரா. மித்ரா, திஸ் இஸ் சிட். இவர் தான் இந்த கெஃபேயோட ஓனர். ஹாய். அப்புறம் சிட் 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 சார் எனக்கு ஒரு கிளாசிக் கேப்புச்சினோ. மித்ரா உங்களுக்கு? வேற என்ன, கேஃபே முக்கா தான். ஐ மீன் இன்னைக்கு அது ஸ்பெஷல். ஓ நோ, ஐ திங்க் ஐ வில் ஆல்சோ கோ வித் அ கிளாசிக் கேப்பச்சினோ. ஓகே மேடம். சொல்டி. ஹலோ. ஹே, ஃபோன் பண்ணிட்டு சைலண்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. ஒவ்வொரு தடவை என்கிட்ட சொல்லுவியாடி? எப்பவும் போல் பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான்டா இப்படியே சொல்லிட்டு இருக்க போற? ஓ அப்படியா? அப்போனா இந்த தடவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். இந்த தடவை என்னால் முடியாது. வரப்போகிறது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனா. என் வீட்டில் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ பாசிட்டிவாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஒரு 2 years டைம் கேட்டேன். அதுக்கப்புறம் நானே வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொன்னேன். இப்போ தான் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது. அதுக்கும் நடுவில் நீ வந்து டார்ச்சர் பண்ண நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? செல்லம், எனக்கு புரியுதுடா. நான் ஒன்றும் உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லலை. ஃபஸ்ட்டு என் வீட்டில் வந்து பேசு. எப்படியும் நீ பேசினா அவங்கள சமாளிக்கிறதுக்கே 2 வருஷம் ஆயிடும். அப்படி நீ பேசலையா, என்னையாவது பேச விடு. நீ எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும் போதும். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? பேசணும், அவ்வளோதானே? பேசுகிறேன். ஆனால் நாளைக்கு என்னால் வர முடியாது. ராஜும் ஊரில் இல்லை. ஸோ கெஃபே நான் தான் பார்த்துக்கணும். இந்த வீக்கெண்ட் ஓகேனா சொல்லு, நான் வந்து பேசுகிறேன். அப்போ நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, நான் என்ன பண்ணுறது? நான் தான் சொன்னேனேடி, பிடிக்கலன்னு சொல்லு. இந்த தடவை என்னால் முடியாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க.
அவங்க என்னெல்லாம் என்கிட்ட சொல்றாங்க தெரியுமா? வசதியான ஃபேமிலி, இந்த மாதிரி வரன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு என்னையே கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. சத்தியமா முடியாதுடா, ரொம்ப கஷ்டம். நானும் சொல்றேன் இல்லடி, என்னால நாளைக்கு வர முடியாது, இங்க நிறைய வேலை இருக்கு. எஸ் சார், 1 செகண்ட் சார். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ, சார் எனக்கே செம்ம காண்டாகுது. பேசாம காஃபி வச்சு திருப்பி கொடுத்துருவா. போட சார். போய் வேலையை பாடுறா. சொல்லியிருக்காங்க அப்பா அதை பற்றி. 2 minutes ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேசிட்டு யா வந்துடுவா. நோ ஷூஸ். தேங்க்யூ. மித்ரா, என்னது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ எதுக்கு அவங்க கூட இங்கே வந்திருக்க? நான் என்ன பண்ணேன்? எனக்கு பார்த்த மாப்பிள்ளையோட காஃபி சாப்பிட வந்தேன், அவ்வளோதான். ஸ்டாப் இட் மித்ரா, கடுப்பேத்தாத. யாரு கடுப்பேத்துறாங்க? நேத்து நான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. சரி கட் தான் பண்ண, திருப்பி ஒரு கால் பண்ணியா? நான் இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்றேன், திருப்பி என்னன்னு கேட்கணும்னு தோணுச்சா உனக்கு? அதை நீ ஹேண்டில் பண்ணிப்பேன்னு நினைச்சேன்டி. என்னால நீ நினைச்சா மாதிரிலாம் ஹேண்டில் பண்ண முடியலப்பா. அட்லீஸ்ட் எங்க அம்மா அப்பாவையாச்சும் ஹேண்டில் பண்ணான்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். இப்போ என்ன சொல்ல வர? நான் எதுவும் சொல்ல வரல, நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். என்ன டிசைட் பண்ணிட்ட? அதை உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்கிட்ட சொல்லாம வேற எவங்கிட்ட சொல்லுவ? எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். நான் சொல்றது நீ ஏதாவது கேட்டிருக்கியா? இல்லைல்ல. அப்போ நீ சொல்றத நான் எது கேட்கணும்? இப்போ இங்க வந்து எதுக்கு பெரிய இவன் மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க? ஷாம் வரத்துக்குள்ள இங்கேருந்து போ. போக முடியாது, நான் பண்ணுவேன். எங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னே உனக்கு தெரியாதுல்ல? ஆமாண்டி, தெரியாதுடி. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. நீ இப்படி பிஹேவ் பண்றதுனால எல்லாருக்கும் அசிங்கமா தான் போய் முடியும். பரவாயில்ல, ஆயிட்டு போகுது. இந்த திமிருக்கெல்லாம் இங்க ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதே என் வீட்டில் வந்து பேசியிருந்தால அது ஏதாவது யூஸ் இருந்திருக்கும். இதுவே திமிரா? இப்ப போய் ஷியாம் கிட்ட நீயும் நானும் லவ் பண்றோம், அவன் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்ல போறேன். அப்ப வந்து பாரு என் திமிர. சொன்னா கேளு, வேணாம் தேவையில்லாம ஏதாவது பண்ணாத. சித்தார்த், சித்தார்த். கேன்சல் பண்ண மீட்டிங் எல்லாத்தையும் ரெஸ்யூம் பண்ணுறேங்க. நான் வந்தவொடனே பேசிக்கலாம். ஓகே சித்தார்த் சார். இங்கே என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை சார், காஃபி. நான் அதை கேட்கல. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அங்கே மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? புரியல சார். மித்ராவுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன், பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதான் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். இன்னும் புரியலல்ல? இல்லை சார். மித்ராவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தேன். அவங்க லவ் பண்ணுறதா சொன்னாங்க. யார் என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அது நீன்னு சொன்னாங்க. அதான் மித்ரா யார் கூட இருக்கணுமோ அங்கேயே கூப்பிட்டு வந்துட்டேன். அவள் அவ்வளோ சொல்லியும் நீ போய் அவள் வீட்டில் பேசலல்ல? மேபி நீ யோசிச்சிருக்கலாம் போகலாமா வேணாமான்னு. பட் நீ இன்னைக்கு போகாமல் இருந்ததுக்கு லைஃப் ஃபுல்லாக ஏண்டா போகலன்னு யோசிச்சுட்டே இருந்திருப்ப. சித்தார்த், ரிலேஷன்ஷிப் மட்டும் எப்போவுமே டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்காதீங்க. ஒரு நாள் நமக்கு அது ரொம்ப பெரிய வழியை தரும். நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. விட்டு போயிடுவேன் நினைச்சல நீ. நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னு யோசிக்க கூட முடியலடி. அழகா இருக்க. இவ்வளோ நேரம் சார் கண்ணு தெரியலையா? அப்பா கிட்ட நம்மளை பற்றி சொல்லிட்டேன். நான் சித்தார்த்னு ஒரு எருமையை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்.
எது எருமையா? அப்படியா சொன்ன? ஆமாம், ஃபுல்லாக கேளு, டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே ஓகே. அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். 2 இயர்ஸ்க்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்த மாப்பிள்ள மாதிரி அவ்வளோ பணக்காரன்லாம் இல்லை, பட் என்னை நல்லா வச்சு பார்த்துப்பான். ம். நீங்கள் பார்த்த மாப்பிள்ள மாதிரி அவ்வளோ பெரிய கார்லாம் இல்லை, பைக் தான் வச்சுருக்கான். ஆனால் எனக்கும் பைக் ரைட் போகிறது தானே பிடிக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் சின்னதாக ஒரு கார் வாங்கிடுவான். எனக்கு அது போதும். ம். கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் தான், பட் நல்லவன். என்னை ஹாப்பியாக வச்சு பார்த்துப்பான். ம். ஸோ அடுத்த 2 இயர்ஸ்க்கு நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. கரெக்டாக தானடி சொல்லியிருக்க. போட்டலாம். நல்லா பார்த்துப்பல்ல. ஆமாம், நாளைக்கு உங்கள் அப்பா வீட்டில் தானே இருப்பான்? ஆமாம், ஏன்? சும்மா தான் பொண்ணு கேட்க வரலான்னு. ஆ, என்ன திடீர்னு? நீ தானடி சொன்ன உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன்னு. அது உங்கள் அப்பனுக்கு காட்ட வேணாம்? அப்போ அந்த 2 இயர்ஸ் டைம் வேணாம். ம். சரி, நாளைக்கு எங்கள் அப்பா கிட்ட என்னன்னு சொல்லி பொண்ணு கேட்ப? இந்த எருமைக்கு உங்கள் கண்ணுக்குட்டியை தருவீங்களான்னு கேட்பேன். மேடம், கேப்பச்சினோ. இல்லை வேண்டாம், 2 கெஃபே மோக்கா கொண்டு வாங்க. கொண்டு வா. ஓகே மேடம். ஹலோ ஹலோ, எங்க இருக்க? ஷூட்டில் இருக்கேன், அப்புறமா கூப்பிட்றேன். நான் உன்னை உடனே பார்க்கணும். நீ கிளம்பி காஃபி ஷாப்புக்கு வா. லூஸ் மாதிரி பேசாத. ஷூட்டில் இருக்கேன், ஷூட்டு முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். ஐயோ ப்ளீஸ், சொன்ன புரிஞ்சுக்கோ, ரொம்ப அர்ஜென்ட். உடனே கிளம்பி வா. ஏய், உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? ஷூட்டை முடிச்சுட்டு வரேன். ஏய், நீ வேணா போயிட்டு பேசிட்டு பொறுமையா வா, நான் வெயிட் பண்றேன். சாரி சார். குடு புடி, நீ பார், கிளம்புடா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஆர்டர் ப்ளீஸ். இங்க என்ன ஸ்பெஷல்? மேடம், ஒரு மினியேச்சர் கேக் வந்திருக்கு, ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே, அது ஒன்று எடுத்துட்டு வாங்க. அப்புறம் ஒரு சிக்கன் பர்கர். ஓகே மேடம், ட்ரிங்க்ஸ் ஏதாவது? என்ன இருக்கு? ஹாட் ஆர் கோல்ட்? கோல்டு. கோல்ட் காஃபி, ஐஸ் டீ, மில்க் ஷேக், மொஜிட்டோஸ். ஒரு வர்ஜின் மொஜிட்டோ, ஐஸ் கொஞ்சம் கம்மியா. ஓகே மேம், தேங்க்ஸ். எதுக்கு அத்தனை வாட்டி கால் பண்ண? நான் தான் ஷூட்டில் இருக்கேன்னு சொன்னேன்ல. என் டேரக்டர் வேறு ஒரு சைக்கோ. எல்லாத்துக்குமே தேவையில்லாமல் என்ன தான் சொல்லுவான். நீ வர கரெக்டாக தப்பான நேரத்தில் கால் பண்ண, அவனுக்கு மொத்தம் முடிச்சிருச்சு. சரி சொல்லு, என்ன அர்ஜென்ட் மேட்ரு? எதுக்கிட்டே அத்தனை கால் பண்ண? வாயை திறந்து தான் சொல்லேன்டி. ஐ அம் பிரெக்னன்ட். I am pregnant. ஏய், உண்மையாவா? ஏய், இத பத்தி பேசுற இடமாடி இது? எங்கேயே பிரைவேட்டா மீட் பண்ணிருக்கலாம்ல. சரி வா,
இங்கே ப்ரைவேட்டாக போகலாம். ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேனே. சரி கேன்சல் பண்ணு. பில் பே பண்ணிட்டேன். சரிம்மா பார்சல் பண்ணு. பசிக்கும்ல. 30 நிமிஷத்தில் உனக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு இல்லை, பாப்பாக்கு. அடிங். எப்படி நான் தான் காண்டம் யூஸ் பண்ணனே. 99.99% பாசிபிளே இல்லை. அந்த ரிமைனிங் 0.01% தான் இது. சிவிலே ஒன்று சீரியஸாகவே பேச மாட்டியா? நான் சீரியஸாக தான் பேசுகிறேன். உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் உனக்கு அத்தனை வாட்டி கால் பண்ணேன். ஆனால் ஷூட்டில் இருக்குன்னு சொல்லி ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன் ஃபோனில் சொல்ல மாட்டீங்களா? நேரில் தான் சொல்லுவீங்களோ? உனக்கு புரியுதாடா? நான் அவ்வளோ பயத்தில் இருந்தேன். பயத்தில் எனக்கு வார்த்தையே வரல. உன்னை நேரில் பார்த்து பேசினா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தான் வர சொன்னேன். என் வீட்டுக்கு மட்டும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சது அவ்வளோதான். மேடம், வெர்ஜின் மொஜிட்டோ ஐஸ் கம்மியா. உனக்கு தான். என்ன ஜெண்டர் ரிவீலா? வாட்? அப்புறம் இதுக்கிட்ட இந்த கேக்கில் பிங்க் கலரில் வருது. உனக்கு எங்கேயாச்சும் மூளை மாதிரி இருக்காடா? நானும் உன்ன மாதிரி தானே பயந்து போயிருக்கேன். ஒரு மாசத்துல எப்படி ஜெண்டர்லாம் தெரியும்? இந்த டெசர்ட் இங்க ஃபேமஸ்னு சொன்னாங்க. சரி நீ ஷூட் முடிச்சிட்டு வருவியே, பசியில் இருப்பேன்னு ஆர்டர் பண்ண. ஓவரா பேசுற புறம்போக்கு. புறம்போக்கா? இந்த மாதிரி திமிர் பேச்சு பேசினவங்க ஏன் வாய வச்சிரும். ஓஹோ, அன்னைக்கு நான் திட்டும் போது மட்டும் கெஞ்சின, இப்போ கோவம் வருதோ? எப்போ? பேபி பேபி ப்ளீஸ் பேபி, ஒரே ஒரு வாட்டி பேபி, சேஃபா பண்ணலாம், யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு ஏன் உனக்கு பிடிச்சதானே ஒத்துக்கிட்ட? அப்படிலாம் இல்லையே. ஓ அப்படியா? சாக்லேட் வேணா, வெண்ணிலா வேணும், ஸ்ட்ராபெரி வேணும் கேட்டலடி. தேவைதான். மனசுல உன்னையும் வயிற்றுல உன் குழந்தையும் சுமக்கிறால, எனக்கு இது தேவைதான். ஏய் இப்பெல்லாம் பேசுன சாவடிச்சிடும் உன்னை. சரி சொல்லு, என்ன பண்ணலாம்? பண்ணது நீதானே, நீயே சொல்லு. அபார்ட் பண்ணிடலாம். இவ்வளோ ஈஸியா சொல்ற? ஒரு குழந்தைய அபார்ட் பண்றோன்னு உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லையா? கில்ட்லாம் நிறையவே இருக்கு. எனக்கு இப்போ இந்த குழந்தை வேண்டாம். சரி, குழந்தை அபார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வீக் ஆயிட்டேனா, அதுக்கப்புறம் என்னால குழந்தை பெத்துக்க முடியலனா, அப்ப என்ன பண்றது? ஷட் அப் தீபிகா. என்ன என்னதான் பண்ண சொல்ற? குழந்தைய பெத்துக்கலாம். அங்க பாரு, எவ்வளவு கியூட்டா இருக்கு. அப்படி ஒரு பொண்ணு குழந்தை. என்ன பண்ணி வச்சிருக்க? வர வர உனக்கு சேட்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாத்தியா, இதனால தான் எனக்கு குழந்தை பெத்துக்கவே பயமா இருக்கு. ஹலோ, பெத்துக்க போறது நான், வளர்க்க போறது நான் இல்ல நம்ம. லிசன் தீபிகா, இந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. அதுவும் உனக்கும் எனக்கும் பிறக்க போற ப்ராடக்டை நினைச்சாலே பிபிலாம் ஏறுது. ஸோ ப்ளீஸ் இதை அவாய்ட் பண்ணிடலாம். நீ இவ்ளோ சீப்பா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. டோன்ட் பி a coward. லெட் மீ பி. உனக்கு என்ன இப்போ இந்த குழந்தை வேண்டாம் அவ்வளோதானே? சரி ஓகே, நான் ஊருக்கு போய் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு டீச்சர் ஆகி என் குழந்தைய பெத்து வளர்த்து அவனை ஒரு பெரிய பாக்ஸர் ஆக்கி உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டல, என் பேர் தீபிகா இல்ல. அதுக்கு நீ சாவணும். வாட்? நேற்று கேடிவில எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பார்த்துட்டு வந்து என்னத்தையாவது பேசிட்டு இருக்காத. பி பிராக்டிக்கல். ப்ராக்டிக்கல் தானே? சரி வா, வீட்டில் சொல்லலாம். வாட்? கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? என்ன விளையாடுறியா நீ? நோ, ஐம் சீரியஸ். கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன தைரியத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்ற நீ? லிசன், ஐ எம் நாட் ரெடி ஃபார் எனி கமிட்மெண்ட்ஸ் ரைட் நவ். என்னடா கழட்டி விட பிளான் பண்றியா? Fuck you, Deepika. You already did.
தீபிகா லிசன், சுச்சுவேஷன் சரியில்லை, நான் இன்னும் செட்டில் ஆகலை. இப்போ தான் ஒரு டேரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருக்கேன். எனக்கு வெறும் 8,000 ரூபா தான் சம்பளம். 8,000 ரூபா வச்சு பெட்ரோல் போடுறதுக்கும் ரெண்ட் கட்டுறதுக்குமே கரெக்டாக இருக்குது. ஏதோ ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுறாங்க 3 வேளை, அதனால ஓடிட்டுருக்கு. இந்த படம் முடிஞ்சிட்டா அடுத்த படம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இல்லை புது டேரக்டர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் வீட்டில் தான் போய் கை நீட்டணும். 25 வயசு ஆகுது தீபிகா எனக்கு. இன்னும் வீட்டில் கை நீட்ட எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? இப்போ உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கும் அந்த குழந்தைக்கும் சேர்த்து வீட்டில் கை நீட்ட சொல்கிறியா? அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். ஸோ ஃபார் ப்ளீஸ் காட் சேக் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் தான் படிச்சிருக்கேன்ல. நான் வேணா வேலைக்கு போகட்டா? ஏய், உன்னை சொன்னா புரியாதாடி? ப்ரோ மேட்ச் பாக்ஸ் இருக்கா? தேங்க்ஸ். எதுவும் ப்ராப்ளமா ப்ரோ? ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களா? ஒட்டெல்லாம் கேட்கலங்க, நீங்கள் அவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஃப்ரெண்ட்லியாக ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ. பசங்க நம்ம பண்ணுற தப்புனால தான் பொண்ணுங்களை தேவடியான்னு சொல்கிறாங்க ப்ரோ. தப்போ ரைட்டோ, நமக்கும் அதில் பங்கு இருக்குல்ல. யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இது ஸ்மோக் பண்ணதுக்கு. சாரி. அது என்ன, கத்தும்போது மட்டும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி சாரி மட்டும் ரொம்ப கம்மியா? சாரி. குழந்தை தானே, பெற்றுக்கலாம். கல்யாணம் தானே, பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம குழந்தை மேலே சத்தியம். சாரிடி. அப்பவே பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடு. பசி வந்தா நீயா இருக்க மாட்ட. மன்னிக்க மாட்டல? ஏ பப்ளி மாஸ், சாரிடி ப்ளீஸ். நான் என்ன பண்ணணும்? என்னதான் வேணும் உனக்கு? பேட் வேணும். ஆ? ஐ காட் மை பீரியட்ஸ். இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் தான் எல்லாம் இருக்கணும். ஓகே சார், பண்ணிடலாம். அப்புறம் அது ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ,
வெண்பா நாளைக்கு 15th. ஞாபகம் இருக்கு. எங்கே வரணும்? உனக்கே தெரியும். பாப்பா எப்படி? என்னாச்சு? அப்பா வந்துட்டாரா? சரி வெயிட் பண்ணு. ஓகே. அம்மா அப்பா எப்பமா வருவாங்க? இப்போ வந்துருவாங்க. என்ன சாப்பிட்ற? ஐஸ்கிரீம். ஸ்ட்ராபெரி ஓகேவா? ஆ, சொல்லுங்க மேம். ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஓகே மேம். ஓகே. அப்பா ஹாய் குட்டி. ஏப்பா என்னை பார்க்கவே வரல? அப்பாவுக்கு நிறைய வேலை இருந்துச்சுப்பா, அதனால தான் உன்னை பார்க்க வர முடியல. போங்கப்பா, நீங்கள் போய் சொல்கிறீங்க. அம்மா கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போக சொன்னா அவங்களும் இதை சொல்கிறாங்க, நீங்களும் இதுதான் சொல்கிறீங்க. ஓகே, இனிமே எப்பவும் அப்பா உன் கூட தான் இருப்பேன். நிஜமாலே? நிஜமாவே. ஓகே ஓகே. ஏ மை பேபி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டியா? எப்படி இருக்க? யா ஃபைன். இருக்கேன். சார் ஆர்டர் ப்ளீஸ். 2 காஃபி. கஃபே லேட்டே ஃப்ளேவர் ஒன்று. ஓகே மேம். நம்ம ஃப்ளேவரை சொல்கிறா. நான் எல்லா பேஜும் சைன் பண்ணிட்டேன். நீயும் சைன் பண்ணிட்டா மியூச்சுவல் டிவர்ஸ் வாங்கிடலாம். கொஞ்சம் யோசிக்கலாமே. யோசிக்கிற டைம்லாம் எப்போவோ தாண்டியாச்சு. இனி இதை பற்றி பேசி எதுவும் மாற போகிறதில்ல. நீ மாறவே மாட்டியா? எல்லாத்தையும் நீ மாற்றிட்டு இப்போ என்ன மாற மாட்டியான்னு கேட்குற? நம்ம லவ் பண்ணும்போது விட கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை அதிகமாக லவ் பண்ணேன். நமக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த லவ் இன்னும் அதிகமாச்சு. ஆனால் உனக்கு நம்ம லவ் பண்ணும்போது இருந்த அந்த லவ் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக இல்லாமலே போச்சு. ஓகே, ஒத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்க கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்திருக்கேன். பட் அதுக்காக உங்க லவ் இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. எதனால் இது நினச்சின்னு உங்கள்கிட்ட ரீசன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்னது? ஆஃபீஸில் ஒர்க் லோட் ஜாஸ்தி, மந்த் அண்ட் ஒர்க் டென்ஷன், இதெல்லாம் தானே ஒரு ரீசன். அது எப்படி? நம்ம லவ் பண்ணும்போது மட்டும் இந்த எல்லா ப்ராப்ளமும் தூக்கி போட்டு லவ் பண்ண டைம் இருக்குது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஏன் இருக்க மாட்டேங்குது? ஏன்னா லவ் பண்ணும்போது எப்போயாவது தான் மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவுமே என் கூட தானே இருந்தேன். இந்த கேர்லெஸ் தான் நம்மளோட பிரச்சனைக்கு ஆரம்பமே. நீ என்ன அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுற. இப்போ இந்த அளவுக்கு அதிகம் தான் எங்கள் பிரச்சனையே. அதனால தான் நான் பண்ண சின்ன சின்னப்பெல்லாம் உனக்கு பெருசாக தருது. எது சின்ன தப்பு?
நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை குழந்தை முன்னாடி காட்டி சண்டை போடக்கூடாதுன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தோம். அதை நீ பிரேக் பண்ண. பாப்பா முன்னாடி என்னை அடிச்ச. இப்படி குழந்தை முன்னாடி தப்பான எக்ஸாம்பிளாக வாழ்கிறத விட நம்ம பிரிகிறது எவ்வளவோ பெட்டர். ஹே, அது ஏதோ நான் கோவத்தில் என்னை அறியாமல் பண்ண விஷயம். அதுக்காக நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சாரி கேட்டிருக்கேன். சாரி கேட்கறது ஈஸி, அதை மறக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வேணும்னா இங்கே எல்லாம் முன்னாடி ஒரு வாட்டி அரைஞ்சிரு. அப்போ அது மனசு இருக்க கஷ்டம் குறையட்டும். இருக்கிற பிரச்சனை போதும், புதுசாக எதுவும் வேண்டாம். நான் பண்ண பிரச்சனை மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதில்ல. நான் என் காதல் எதுவுமே உனக்கு தெரியல. மறுபடியும் முதல்ல இருந்து வேணாம். எல்லாத்தையும் எதிர்பார்த்து என் வாழ்க்கையில் அதிகமாக ஏமாந்து போனது மிச்சம். ஹே, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ். இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம். சைன் போட்டா நான் கிளம்பிடுவேன். ஹலோ, அந்த பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ணுங்க. எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வரீங்க. இப்போ நான் செத்துட்டு அந்த ப்ராஜெக்ட் இழுத்தா மூட்டுவீங்க. வைங்க, நான் கூப்பிட்றேன். சாரி. பிரதர், சாரி பிரதர். இட்ஸ் ஓகே பிரதர். லைட்டர் இருக்கா? வெளியில் வந்து டீசென்சி இல்லாமல் சண்டை. காஃபி ஷாப்பே ஃபைட் கிளப் மாதிரி மாறிடுச்சு. பக்கத்து டேபிளில் மேனர்ஸ்லாம் ஒட்டி கேட்டுட்டு டீசென்சியை பற்றி நீங்கள் பேசலாமா? ஐயோ ப்ரோ, நான் எங்களை பற்றி சொன்னேன். நாங்களே சண்டை போட்டு தான் இருந்தோம். சரி விடுங்க. பப்ளிக் பிளேஸில் யார் சண்டை போட்டாலும் இன்டீசன் தானே. குழந்தெல்லாம் இருக்கு, அப்புறம் தான் உங்களுக்குள்ள சண்டை. ஏன் குழந்தை இருந்தால் சண்டை போட மாட்டாங்களா என்ன? நாங்கள் போட்டுருந்துருக்க மாட்டோம். என்னாச்சு? அம்மா அழுகுறாங்க. ஓகே. நீங்கள் டிவோர்ஸ் சைன் பண்ணிட்டேன் ப்ரோ. எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ. அவளை பார்க்காம எப்படி இருப்பேன்னு தெரியல ப்ரோ. மந்த்லி ஒன்ஸ் குழந்தைய பார்க்குற சாக்கில் போய் பார்த்துட்டு வந்தோம். இனி நான் எப்படி ப்ரோ இருக்க போகிறேன்? அவ்வளோதான் இல்லை. ஐயோ பிரதர், பப்ளிக் பிளேஸில் ஒரு ஆம்பளை அழக்கூடாது பிரதர். இதில் என்னங்க ஆம்பளை? நம்ம ஆம்பளை நிரூபிக்கிறதுக்கு ஒரு பொம்பளை தான் தேவைப்படுறான். வலி எல்லாருக்கும் ஒன்று தானே. மூஞ்சி அப்படி பாவமா வச்சுட்டு இருக்காது நிலா. வர வர உனக்கு செல்லம் கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சு. இப்படி தான் பண்ணுவியா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ ஹெல்ப் யூ? அது காஃபி கொட்டிட்டா. தட்ஸ் ஓகே மேடம், க்ளீன் பண்ண சொல்லிடுறேன். இனிமே உன்னை வெளியே எங்கேயும் கூட்டு போக மாட்டேன். மேம், இதுக்கு என் குழந்தைய திட்டுறீங்க? தட்ஸ் ஓகே. வினோத், இதை க்ளீன் பண்ணிருப்பா. ஹாய். அழக்கூடாது. அழாமல் இருந்தீங்கன்னா அங்கிள் இன்னொரு ஐஸ்கிரீம் தருவேன். ஓகே? குட் கேர்ள். ஓகே மேம், இஃப் யூ நீட் எனிதிங் ஜஸ்ட் லெட் மீ நோ. பிரதர், நீங்கள் தான் உங்களை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களே, நான் வேணா உங்கள் குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாமா? என்னங்க நீங்கள்?
உங்களால் உங்கள் ஒய்ஃப் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, உங்கள் குழந்தை இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. லைஃப்பில் லாஸ்ட்டு 5 minutes தான் இருக்குன்னு நினச்சி நீங்கள் போய் உங்கள் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுங்கள் பிரதர். அவங்க கண்டிப்பாக மனசு மாறுவாங்க. கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. என்னாச்சு பாப்பா திட்டுற? டாக்குமெண்ட்ஸில் காஃபியை கொட்டிட்டா. சரி விடு, தெரியாமல் கொட்டிருப்பா. அதுக்கு பற்றி திட்டிட்டு நான் வேணா வேறு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி தரேன். வேறு டாக்குமெண்ட் சைன் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் எனக்கு ஒரே சான்ஸ் கூட. என்ன பண்ற? ப்ளீஸ் கொஞ்சம் யோசி. எல்லாரும் பார்க்கறாங்க. எந்திரி. யார் பார்த்தா எனக்கு கேளு. நீ தான் எனக்கு முக்கியம். நான் கிளம்புறேன். இங்கே பார், இங்கே எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்காக யார் லைஃப்பை தொலைச்சிட மாட்டாங்க. அடுத்தது லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நீ என் லைஃப் டி. நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. நான் கிளம்புறேன். ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு. எனக்கு நல்லா தெரியும் நான் இன்னும் மனசில் இருக்கேன்னு. என் மேலே ஒரு கோவத்தினால நம்ம லவ்வை தொலைச்சிடாத. அம்மா ப்ளீஸ்மா, அப்பா பாவம்மா. என்னடி அடிச்சிட்ட? ஐ லவ் யூ. I love you. என்ன மீரா, ஏதோ சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்க? பெட்ரோல் ப்ரைஸ் எப்படி கம்மி பண்ணலான்னு தான். நக்கலாக இருக்கா மீரா? 3 வருஷமா குழந்தை இல்லை. போகிறவங்க வரவங்கலாம் இதில் என்ன மரியாதை? போகிறவங்க வரவங்களாம் இதையே கேட்டு 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 சாகடிச்சு மனசு நொந்து போய் என்ன பிரச்சனைனே தெரியாமல் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்க போகிறப்ப நான் வேறு எதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்க கிருஷ்ணா? சாரி மீரா, கூல், ரிலாக்ஸ். மீரா, ரிப்போர்ட் நினச்சி ஃபீல் பண்ணாத. என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி பண்ண முடியும், முடியாது, தப்பு இருக்குது, இல்லை, எப்படி வந்தாலும் நோ இஷ்யூஸ் ஃபார். குழந்தை இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் சொன்னால் நீ பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நான் சொல்லணும் மீரா நீ யாருன்னு. ஹேய், இதெல்லாம் சரியாயிடும். ஓகே, சரியா? மீரா, என்னாச்சு மீரா? மீரா, இஸ் எவ்ரிதிங் ஓகே? சரி பண்ணிடலாம்ல? மறுபடியும் எப்போ வர சொன்னாங்க? எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மல். அப்புறம் ஏன்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஐ எம் நார்மல். அப்போ மீரா, எப்படி மீரா? கரெக்டாக கேட்டியா? அந்த ரிப்போர்ட் ஏன் ரிப்போர்ட் தானா? டாக்டரை செக் பண்ணாரா? இல்லை வேறு ஹாஸ்பிட்டல் யாராச்சும் போய் பார்க்கலாமா? ஏதாச்சும் பேசு மீரா. எல்லா டைமும் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னியே மீரா.
இப்போ எப்படி ஆம்பளை இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, நீ சொல்லு. ப்ளீஸ் மீரா, இப்போ இந்த கால் அட்டன் பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு யார்ட்டையும் சொல்லிடாத மீரா. மீரா ப்ளீஸ். யார்ட்டையும் சொல்லல கிருஷ்ணா. கார் எடு. மீரா ப்ளீஸ். மீரா வண்டி எடு. ப்ளீஸ் கிருஷ்ணா, அழாத. கண்ணத்தோட குழந்தை மாதிரி அழாத கிருஷ்ணா. ஆம்பளை பையன் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ இப்போ அதை கூட சொல்லலை மீரா. ஐயோ, நான் உன்னை கன்சோல் பண்ணதான் அப்படி சொன்னேன். யார் வேணா அழலாம், தப்பு இல்லை. இதில் என்ன மேல் ஃபீமேல்னு? அது என்ன லேடிஸ் டாய்லெட்டா ஜென்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? என்ன மீரா, என் மேலே கோவப்படுறா? என்ன உனக்கு பிடிக்காம போயிடுச்சா? நான் அப்படி எதுவுமே மீன் பண்ணல கிருஷ்ணா. நீ எதை அப்படி அசியூம் பண்ணிக்கிற? எனக்கு தெரியும் மீரா, ரிப்போர்ட் என் மேலே தான் தப்புன்னு வந்திருக்கு. இனி குழந்தையும் பிறக்காது. இதுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கு மீரா என்னை பிடிக்கும்? லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒருத்தனை இதுக்காக யாருக்கும் பிடிக்காம போகாது கிருஷ்ணா. ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே இருக்க லவ்னால தான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுப்பா. குழந்தை வேணுன்றதுக்காக யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நான் அப்படி பண்ணல. என்னை கன்சோல் பண்ணுறதுக்காக சொல்லாத மீரா. ஒரு பொண்ணுக்கே ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில் அடுத்த லெவல் குழந்தை தானே. நான் ஒரு டம்மி. இப்போது பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கனால நான் ஒன்றும் ஆம்பளை ஆயிட முடியாது. ஐயோ, குழந்தை பெற்றுக்கிட்டா மட்டும் ஆம்பளை கிடையாது கிருஷ்ணா. எனக்கு எவ்வளோ சொன்னேன், ரிப்போர்ட் எப்படி வந்தாலும் பார்த்துக்கலாம் அது இதுன்னு. அதையே இப்போ உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி என் மேலே தான் தப்பு நீயும் தானே நினச்சிட்டு இருந்த. அது உனக்கு கேவலமா இல்லை? நான் அப்படி நினைக்கல மீரா. ஒரு மாதிரி ஆறுதலாக பாசிட்டிவாக இருக்கும் தான் நான் அப்படி சொன்னேன். எது, நீ பொம்பளை இல்லைன்னு ரிப்போர்ட் எப்படி சொல்ல முடியும்? அதை நான் தானே சொல்ல முடியும். அப்படின்னு ரொமான்டிக்காக கண்ணடிச்சிட்டே சொன்னேன். அது பேர் ஆறுதல் சொல்கிறதா கிருஷ்ணா? அடுத்தவங்க நிலைமையிலேருந்து யோசிக்காத நீலாம் மனுஷனே இல்லை. குழந்தையே பெற்றுக்கிட்டாலும் நீலாம் ஆம்பளை கிடையாது கிருஷ்ணா. தெரியும்டி மயிறு, நீ இப்படிலாம் குத்திக்காம பண்ணு. நான் தான் ஆம்பளை இல்லைல்ல. டிவோர்ஸ் பண்ணிட்டு போடி. பிரதர், சாரி பிரதர். இட்ஸ் ஓகே பிரதர். லைட்டர் இருக்கா? ரொம்ப சாரி பிரதர். உள்ள வேற ஏதோ டென்ஷனில் இருந்தேன். அட பரவாயில்ல பிரதர், நானே வெளியில் எப்படி வரலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வெளியில் வந்து டீசென்சி இல்லாமல் சண்டை. காஃபி ஷாப்பே ஃபைட் கிளப் மாதிரி மாறிடுச்சு. பக்கத்து டேபிளில் மேனர்ஸ்லாம் ஒட்டி கேட்டுட்டு டீசென்சியை பற்றி நீங்கள் பேசலாமா? ஐயோ ப்ரோ, நான் எங்களை பற்றி சொன்னேன். நாங்களே சண்டை போட்டு தான் இருந்தோம். சரி விடுங்க. பப்ளிக் பிளேஸில் யார் சண்டை போட்டாலும் இன்டீசன் தானே. குழந்தெல்லாம் இருக்குது, அப்புறம் தான் உங்களுக்குள்ள சண்டை. ஏன் குழந்தை இருந்தால் சண்டை போட மாட்டாங்களா என்ன? நாங்கள் போட்டுருந்துருக்க மாட்டோம். நீங்கள் டிவோர்ஸ் சைன் பண்ணிட்டேன் ப்ரோ. எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ. அவளை பார்க்காம எப்படி இருப்பேன்னு தெரியல ப்ரோ. மந்த்லி ஒன்ஸ் குழந்தைய பார்க்குற சாக்கில் போய் பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ. இனி நான் எப்படி ப்ரோ இருக்க போகிறேன்? அவ்வளோதான் இல்லை. ஐயோ பிரதர், பப்ளிக் பிளேஸில் ஒரு ஆம்பளை அழலாமா பிரதர்? இதில் என்னங்க ஆம்பளை? நம்ம ஆம்பளை நிரூபிக்கிறதுக்கு ஒரு பொம்பளை தான் தேவைப்படுறா. டிவோர்ஸ்ன்னு ஈஸியாக சொல்லிடுறோம், ஆனால் கொடுமை ப்ரோ.
சாரி மீரா. எப்போ சைன் போடணும்? எனக்கு எவ்வளோ ஜீவனாம்சம் தருவ? ஐயோ, ஐ எம் சாரி மீரா. ஒரு நல்ல அட்வொகேட்டாக பாரு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சிடலாம். நான் பொண்ணுன்னு சொன்னால் பொண்ணு, டிரான்ஸ்ஜெண்டர்னு சொன்னால் டிரான்ஸ்ஜெண்டர். ஏன் ஜெண்டரை நான் டிசைட் பண்ணுவேன். அது ஒரு ரிப்போர்ட், ஒரு குழந்தை. ஈவன் நீ கூட அதை சொல்லக்கூடாது. ஐயோ ப்ளீஸ் மீரா, அதை நான் யோசிக்காமல் பேசிட்டேன், விட்டுறேன். இது எங்கேயும் மறந்துட்டு இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு 2 பேரும் பேசி முடிவு பண்ணிடலாம் மீரா. ப்ளீஸ் மீரா. நான் இன்னும் கன்வின்ஸ் ஆகலை. நான் ஏன் கன்வின்ஸ் ஆகணும்? ஏன்னா நம்ம 2 பேரும் பெருசாக எதுக்கும் சண்டை போட்டுக்கிட்டது இல்லை. இதை தவிர நமக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இருந்ததில்லை. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பேசிட்டா போதும் மீரா. இது மட்டும் இல்லை மீரா, இன்னொன்றும் இருக்கு. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் மீரா. நீ இல்லைனா இந்த சந்தோஷம் இல்லை, நீ இல்லைனா என் லைஃப் இல்லை, நீ இல்லைனா இந்த கிருஷ்ணா இல்லை மீரா. ப்ளீஸ் மீரா, புரிஞ்சுக்கோ. ஆக்சுவலி இது ஒரு ப்ராப்ளமே இல்லை. மற்றவங்க யாராவது நம்மளை அசிங்கப்படுத்தினா மூடிட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஹெல்த் இஷ்யூ, அவ்வளோதான். ஆனால் இதை அக்செப்ட் பண்ணிக்க நீ முதல்ல ரெடியாக இருக்கணும். இனி ஃபீல் பண்ண மாட்டேன் மீரா. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ரிசல்ட் என்ன வேணாலும் வரட்டும். சரி பண்ண முடியும், முடியாது, குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை, இப்படி எதுவானாலும் நோ இஷ்யூஸ் மீரா. உனக்கு ஓகேனா சொல்லு, நம்ம அடாப்ட் கூட பண்ணிக்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா. ரிப்போர்ட் வந்துருச்சு, அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க.